அனைவருக்கும் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சித்தர்கலை யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய சிறிய உயிர்களுக்கு சிவைய நம. இந்த சேனலை நிறைய நல் உயிர்களுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இந்த அடிப்படையில் இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு எளிமையான ஆன்மீகத்தை கொடுக்க வந்திருக்கீங்க, எந்த சிந்தனை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னா சுவாமி, அதாவது உண்மையான காதல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னமா ஆன்மீகத்துல இருந்துட்டு காதலை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, அப்படி இல்லை சுவாமி, உண்மையான காதல் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்களை கேட்டேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் அன்புதாமா காதல் அப்படின்னு சொல்லுவீங்க. அது கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான காதல் என்பது எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, உண்மையான காமத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. அந்த காமம் அப்படிங்கிறது எதிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, உண்மையான அன்புல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணர்வும் ஒரு உன்னதமான சிந்தனைகளும் அலைகளும் தான் காமம். அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு உணர்வுக்கு பெயர் தான் காதல். இப்ப இது எல்லாமே நம்ம இறைவன் மீது வைத்தால் மட்டும்தான் இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம் மீது அதே காதல் அன்பு காமம் கொண்டு நம்மளை ஆட்கொள்வாரு. என்னம்மா இறைவன் காமம் கொண்டு வருவாரா? சாமி சரணம் அப்படிலாம் கேட்காதீங்க. புரியுதுங்களா? இந்த கலியுகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு உயிரும் எங்கிருந்து பிறக்குது? தாய் தந்தையுடைய இணைப்புல விந்து நாதம் சுக்கில சுரோதினம் ஆகிய ஒரு காம நீர்ல இருந்துதான் நம்மளுடைய இவ்வளவு பெரிய தேகம் வருது. இதுக்குள்ளதான் இறைவனும் என்ன பண்றாரு? ஆன்மாவா ஒளிந்து இருக்காரு. புரியுதா சுவாமி? மனிதன் அப்படின்னா தன்னுடைய மணியாகிய, மணினா என்னது சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க? ஆன்மான்னு அர்த்தம். ஒரு புள்ளி, அம்மாவுடைய கருவறையில ஒரு புள்ளியா நம்ம மணியா தான் ஒட்டி உற்பத்தி ஆகிறோம். அப்ப தன்னுள் இருக்கக்கூடிய தன்னுடைய மனிதனாகிய, அதாவது மணியாகிய ஆன்மாவை வாழும் போதே ஒருவன் உணர்ந்து வாழ்ந்தால் அவனே மனிதன். அந்த மனிதன் 7வது அறிவு பெற்றால் அவனே மகான். புரியுதா சுவாமி? அப்ப எல்லாமே எதிலிருந்து வருது அப்படின்னா, காமம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்து நம்ம மறுபடியும் அதே காமம் அதே ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பிறப்பு எடுக்க கூடாது. அம்மாவுடைய கருவறையிலிருந்து வந்த நாம கல்லறைக்கு போயிடுறோம். மறுபடியும் அம்மாவுடைய கருக்குழியில நம்ம என்ன பண்ணக்கூடாது? விழக்கூடாது. நல்ல கவனமா நீங்க சிந்திச்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.